ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாகர்கோவிலில் உள்ள ஏத்தேன் நெக்ஸா ஷோரூமுக்கு வந்திருக்கோம். இந்த ஷோரூம் நம்ம ஏன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 2023 பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கிராஸ் ஓவர் எஸ்யூவின்னு சொல்லலாம், இல்லாட்டி ஒரு காம்பேக்ட் எஸ்யூவின்னு சொல்லலாம். மாருதிலேருந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, மாருதி சுசுகி ஃப்ரான்ஸ். இது வந்து பலினோட அந்த 1.2 4 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட் பெட்ரோல் இன்ஜினில் தான் அவங்க இந்த காரை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பட் இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, இன்ஜின் ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து 1.2 நேச்சுரல் ஆஸ்பிரேட் 4 சிலிண்டர் இன்ஜின், அது போக 1 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம கையில் உள்ளது வந்து 1.2 NA சிக்மா வேரியன்ட் தான், பேஸ் மாடல் தான் அவைலபிளாக இருக்குது. அந்த டர்போ இன்ஜின் பார்த்திங்கன்னா டாப் 2 மாடல்ஸில் ஜீட்டா அண்ட் ஆல்ஃபாவில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். இதில் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் as well as ATயும் இருக்குது, AMTயும் இருக்குது. நம்ம கையில் உள்ளது மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான். இதோட பேஸ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8.2 lakhs. டாப் அண்ட் ப்ரைஸ் வந்து நியர்லி 15 lakhs வரைக்கும் இருக்குது. அதாவது ஆல்ஃபாவில் வந்து டியூல் டோன் ஆட்டோமேட்டிக் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸில். ஸோ இந்த காரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.2 4 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட் பெட்ரோல் இன்ஜினில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 89 பிரேக் ஹார்ஸ் பவர் as well as வந்து 114 Nm டார்க் ஜெனரேட் பண்ணுது. கம்பெனி கிளைம் மைலேஜ் 22 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ் வந்து 20+ வரைக்கும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. லோக்கல்லே ஒரு 15 to 17 வரைக்கும் நீங்கள் எக்ஸாக்டாக நீங்கள் எடுக்கலாம். ப்ளஸ் இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது 2026 வந்து பேஸ் மாடல்லேருந்து 6 ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியான ஃபீச்சருங்க. ப்ளஸ் வந்து 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ், R16 வீல்ஸு. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வேரியபிள் வால்வ் டைமிங் இருக்கிறனால நல்ல மைலேஜ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ப்ளஸ் 308 liters பூட் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு காம்பேக்ட் எஸ்யூவின்னு சொல்லலாம், ஒரு கிராஸ் ஓவர் டைப்லையும் இருக்குது. ஒரு கோப்பை டைப் டிசைன் வந்து பேக் சைடில் வருது. அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த காரை பற்றி ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் விண்ட்ஸ்க்ரீனில் வந்து இது பேஸ் வேரியண்ட்னால அவங்க ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் அவர் இந்த காரில் எந்த வேரியண்ட்ஸுமே அடாஸும் கிடையாது. ஸோ அடாஸ் சென்சார்ஸு அந்த ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ்லாம் கிடையாது. பட் ஒரு சூப்பர் ஏரோடைனமிக்கான ஃப்ரண்ட் விண்ட்ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அது அப்படியே வந்து ஒரு சூப்பரான ஒரு போல்ட் அண்ட் அக்ரெசிவான ஃப்ரண்ட் பேனட். அது கீழே அப்படியே வந்து ஒரு அந்த ஹாலஜன் டைப் பார்க்கிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கிளஸ்டரில் பிளாக் கிளஸ்டரில் ஒரு திக்கான க்ரோம் பார் ரன் ஆகுது. அதில் சென்டரில் X லோகோ கொடுத்துருக்காங்க, S லோகோ கொடுத்துருக்காங்க, சுசுகி லோகோ. கிரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட் பேக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. லோவர் போர்ஷன் ஆஃப் த பம்பரில் வந்து ஒரு ஏர் டேம் கொடுத்துருக்காங்க. ஒரு மெட்டாலிக் ஸ்கிட் பிளேட்டும் கொடுத்துருக்காங்க. அண்டர் பாடி ஃபுல்லாக இங்கே கவர் பண்ணியிருக்காங்க. 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ், ஒரு சூப்பர் நீடட் ப்ரெசன்ஸ் இந்த கார் கொடுக்குதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த காரோட டயர் சைஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த காரோட டயர் சைஸ் பார்த்திங்கன்னா இது பேஸ் வேரியன்ட் தான். பேஸ் வேரியன்ட்லேருந்து டாப் மாடல் வரைக்கும் அவங்களுக்கு வந்து சேம் டயர் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. 195 60 R16. இது வந்து பேஸ் மாடல்னால உங்களுக்கு வந்து நார்மல் வீல் கவர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீல் வந்து டிஸ்க் பிரேக்லையும், ரியர் வீல் வந்து ட்ரம் பிரேக்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. இதில் பேஸ் வேரியன்ட்லேருந்து ABS, EBD, பிரேக் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் எல்லாமே கொடுத்து நல்ல ஒரு சூப்பர் ப்ரீமியம் எஸ்யூவியாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பம்பர் கார்டு கொடுத்துருக்காங்க. அது போக பம்பர் கிளாடிங், வீல் ஆர்ச் கிளாடிங், அது போக உங்களுக்கு சரௌண்ட் த பாடி கிளாடிங், ரியர் வீல் ஆர்ச் அண்ட் ரியர் பம்பர்லையும் கிளாடிங் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரண்ட் வீல் ஆர்ச் டோர் ஹேண்டில்ஸ்லாம் பிளாக்ல கொடுத்துருக்காங்க பேஸ் மாடல்னால. ஓஆர்பிஎம்மும் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து மேனுவலி அட்ஜஸ்டபிள் தான், அதுவும் எக்ஸ்டர்னலி அட்ஜஸ்டபிள் தான். A பில்லர் வந்து பாடி கலராக இருக்குது, B பில்லரும் பாடி கலராக இருக்குது, C பில்லரும் ஒரு குவார்டர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ரியர் விண்ட்ஸ்க்ரீனோட அழகாக ரேப் ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷ் டெக்ஸ்சரில். லோவர் விண்டோ லைன்லாம் பார்த்திங்கன்னா பிளாக்ல தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபெண்டரில் தான் அவங்க வந்து அந்த ஃப்ரண்ட் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓஆர்பிஎம்மில் கொடுக்கல பேஸ் மாடல்னால். நெக்ஸ்ட் இதோட ரூஃப் வந்திங்கன்னா எந்த வேரியண்ட்லையுமே அவங்க சன் ரூஃப் கொடுக்கல. பட் நானும் ஃப்ளாட் பிளைன் ரூஃபாக தான் இருக்குது. ஒரு பிளாக் ரூஃப் ரைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து ஒரு சூப்பரான பாடி கலர் ஷார்ப் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. சான்ஸே இல்லை, இது ஒரு பேஸ் மாடல்னு யாரும் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு நல்ல ரூஃப் ரைல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஷார்ப் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ரியர் விண்ட்ஸ்க்ரீனில் ஸ்பாய்லர் வித் ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ரியர் விண்ட்ஸ்க்ரீனில் டிஃபாகர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுதான் மெயின் திங்கு. ப்ளஸ் ஒரு ஸ்ப்ளிட் LED டைப் டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கனெக்டட் டைப்பாக இருக்குது, பட் ஃபாக்ஸ் கனெக்டிவிட்டி தான், லைட் கனெக்டிவிட்டி கிடையாது. பட் சூப்பர் ப்ரீமியமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. பாருங்கள் அந்த LED டெயில் லேம்ப்ஸ் 3 element ஸ்ப்ளிட் LED டெயில் லேம்ப்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பார் கொடுத்துருக்காங்க. பட் அதில் எக்ஸாக்டாக லைட் தெரியாது. பட் ஆஃப்டர் மார்க்கெட் வந்தால் நீங்கள் லைட் ஃபிட் பண்ணிக்கலாம். அதில் அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் சுசுகி லோகோ, பூட் லிட்டில் பார்த்தீங்கன்னா சுசுகி லோகோ, ஃப்ரான்ஸ் லோகோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. கேமராக்குள்ள ஸ்லாட்ஸ் எல்லாமே அழகாக பொறுத்துருக்காங்க. நீங்கள் வாங்க ஆஃப்டர் மார்க்கெட் அழகாக அப்படியே இங்கே நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் பம்பரில் ஹோல்ஸ் ட்ரில் பண்ண வேணாம், அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. லோர் போர்ஷன் ஆஃப் த ரியர் பம்பர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரியர் பம்பர் நல்லா ஸ்கல்ப்டட் டைப்பாக இருக்குது. அதில் 4 சென்சார்ஸ் இருக்குது, 2 வெர்டிகலி ஸ்லாட்டட் இது ரிஃப்ளெக்டர் லைட்ஸ் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா ரியர் பம்பர் லோர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு டியூல் டோன் எஃபெக்ட்டில் கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் பாடி கலரில் ஒரு மெட்டாலிக் ஸ்கிட் பிளேட்டும் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. நெக்ஸ்ட் அண்டர் சேசிஸ் காம்பனன்ட்ஸ்லாம் மேக்ஸிமம் பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. அது போக
உங்களுக்கு வந்து 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒரு நீட்டர் ப்ரெசன்ஸை கொடுக்குது. ஃப்ரண்ட் டோர்ஸ் நல்லா வைட் ஓப்பனிங்காக இருக்குது. அங்கேயும் பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கருக்குள்ள ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் ஸ்பீக்கர் வாங்கி ஃபிட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு குஷன்டு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோ பட்டன் கண்ட்ரோல்ஸு, அது போக அந்த டோர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் லாக்கிங் எல்லாமே ரிமோட் கீயோட வந்துட்டு பேஸ் மாடல்லேருந்தே சான்ஸே இல்லை. அந்த இஎஸ்பியோட ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட், லம்பா சப்போர்ட், அண்டர் சப்போர்ட், இண்டிவிஜுவல் ஹெடர்ஸ்லாம் கொடுத்து சூப்பர் ப்ரீமியம் கேபினாக கொடுத்துருக்காங்க. டிரைவர் அண்ட் கோ-டிரைவர் சீட்ஸ்க்கு ஃப்ரண்ட்ல கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. மேனுவல் டிமிங் IRVM கொடுத்துருக்காங்க. அந்த டச் ஸ்க்ரீன் பொறுத்துறதுக்கு வந்து உங்களுக்கு அழகான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே ஒரு 7 inch ஆஃப்டர் 9 inch டச் ஸ்க்ரீனை வாங்கி டேரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷனாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூப்பர் ப்ரீமியம், அதாவது ஒரு பிளாக் அண்ட் ஒரு டேங்கி ரெட்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கலரில் டியூல் டோன் எஃபெக்டில் கொடுத்துருக்காங்க. இன்னர் ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே. ரியர் டோர்ஸும் வைட் ஓப்பனிங்காக இருக்குது. அங்கேயும் உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர்ஸு, ஸ்பீக்கர்ஸ் வைக்கிற ஸ்லாட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அழகாக. அது போக ரியர் சீட்ஸ் நல்லா வைடாக இருக்குது, ரீக்ளைண்டாக இருக்குது. 3 இண்டிவிஜுவல் ஹெடர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிராப் ஹேண்டில் செப்பரேட்டாக கொடுத்துருக்கு. சென்டர் கேபின் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கேபின் டு பூட் ஆக்சஸ் இருக்குது. பிகாஸ் இது பேஸ் மாடல்னால அவங்க பார்சல் ட்ரே கொடுக்கல, அதனால் கேபின் டு பூட் ஆக்சஸ் இருக்குது. அவங்க 3D ஃப்ளோர் மேக்ஸ் ஆக்சுவலாக ஆஃப்டர் மார்க்கெட் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க இந்த காரில். ப்ளஸ் இந்த கார் பாருங்கள், உங்களுக்கு பேஸ் மாடல்லேருந்தே 6 ஏர் பேக்ஸ் இருக்குங்க. பாருங்கள், பிபிஎல் இன்சைட்லாம் ஏர் பேக்ஸ் இருக்குது. சிக்மா வேரியண்ட்லேயே சூப்பரான ஒரு விஷயங்க அது. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் டிமிங் IRVM கொடுத்துருக்காங்க. டச் ஸ்க்ரீனோடைய பொறுத்தவரைக்கும் ஸ்லாட்டு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து சிங்கிள் சோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. கப் ஹோல்டர்ஸு, அது போக வந்து உங்களுக்கு இதில் ரியர் ஏசி வென்ட்ஸ் கிடையாது. ப்ளஸ் வந்து டிரைவர் ஆம்ரெஸ்ட்டும் கிடையாது. ஆஃப்டர் மார்க்கெட் வேணால் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இது பேஸ் மாடல்னால அது மட்டும் கிடையாது. இதோட டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி டியூல் டோன் எஃபெக்ட்டில் இருக்குது. பிளாக் அண்ட் ஒரு டேங்கி ரெட்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு மிக்சட் கலரில் இருக்குது. நிறைய மெட்டாலிக் இன்சர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. க்ரோம் இன்சர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். ஒரு ப்ரீமியம் எஸ்சி. அந்த நீங்கள் ஒரு டச் ஸ்க்ரீன் மட்டும் போட்டிங்கன்னா போதும். இது ஒரு பேஸ் மாடல் கார்னு யாரும் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் ப்ரெசன்ஸ் இருக்குது இந்த காருக்கு. IRVM பார்த்தீங்கன்னா மேனுவல் டிமிங் IRVM கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி டச் ஸ்க்ரீன் ப்ளஸ் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு சிங்கிள் சோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃபோன் ரெகுலேஷன் ட்ரே கொடுத்துருக்காங்க. லெதர் ஆப் கியர் நாப், ப்ளஸ் வந்து அந்த ஹேண்ட் பிரேக்கோட லிவர் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து டிரைவர் சீட் ஆம்ரெஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பேஸ் வேரியண்ட்னால. அது நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் வேணால் ஃபிட் பண்ணிக்கலாம். இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செமி டிஜிட்டலாக இருக்குது. சின்ன டிஜிட்டல் டிஸ்பிளே சென்டரில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி டாக்கோமீட்டர் எல்லாமே அனலாகில் கொடுத்துருக்காங்க. ஓடோமீட்டர் எல்லாமே அனலாகில் தான் இருக்குது. ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் 3 ஸ்போக்ஸில் கொடுத்துருக்காங்க. இது பேஸ் வேரியண்ட்னால நீங்கள் வந்து அந்த ப்ளூடூத் கண்ட்ரோல், ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கிடையாது இந்த இதில். பட் ஆஃப்டர் மார்க்கெட் வேணால் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபீஸிபிளாக இருந்தால் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஒன் திங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பூட் ஸ்பேஸ் கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும். லாஸ்ட்டில் ஒரு 308 liters வந்து ஒரு கிளாஸ் லீடிங் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 to 5 members கொண்ட ஃபேமிலிக்கு வந்து ஒரு வீக்கெண்ட் ட்ரிப் போகிறதுக்கு இனஃபான லக்கேஜ் நீங்கள் ஈஸியாக ஏற்றிக்கலாம். பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. பார்சல் ட்ரே நீங்கள் பார்சல் ட்ரே இது ஆக்சுவலாக பேஸ் வேரியண்ட்லாம் கிடையாது. பார்சல் ஹூக் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேர் வீல் வித் டூல் கிட்டோட கொடுத்துருக்காங்க. காஸ்ட் கட்டிங் அவங்க பண்ணல. இந்த காரோட பேஸ் வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸ், ABS, CBD, பிரேக் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ் வேரியண்ட் சிக்மா பார்த்தீங்கன்னா 8.2 lakhs வந்து காஸ்ட்டுங்க ஆன் ரோட் ப்ரைஸ். இந்த கார் பிடிச்சிருந்துச்சு அவங்க என்ன பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ.